சரி, எவ்ரி half an hour பிபி செக் பண்ணுங்க. எவ்ரி 10 minutes பல்ஸ் செக் பண்ணுங்க. ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஏதாவது தேவைப்பட்டா இன்டர்காம்ல கூப்பிடுங்க, நான் வரேன். வாமா. டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியாயிடுவாங்கல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்கம்மா, படிச்ச பொண்ணுங்க, தைரியமா இருக்க வேண்டாம். அம்மாக்கு வந்தது ஹார்ட் அட்டாக். என்ன டாக்டர்? அழாதீங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது நல்ல விஷயம்தான். ஆனா என்ன டாக்டர் தயங்குறீங்க? அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு மெடிசின் கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள்ல பேஷண்டோட நிலைமை, அவங்க ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். உங்க அம்மா மனசுல ஏதோ பெரிய டென்ஷன் இருக்கு. செழியான்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த செழியன்? அவங்க பையனா? ஆமா டாக்டர், என் தம்பி. அப்படியா? அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. பேஷண்ட் எமோஷன் ஆகாம இருந்தாதான் மெடிசின் வேலை செய்யும். அவர் வந்து பார்த்தா உங்க அம்மா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, ஈஸியா ரெக்கவர் ஆயிடும். அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் தைரியமா இருக்கணும். உடனே தம்பியை வரவழைச்சு அம்மாவை பார்க்க வைங்க. கண்மணி, ஃபோன் பண்ணி பார்க்கிறேன். ஆமா. ஸ்விட்ச்ட் ஆஃப் இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? அவன் எங்க இருக்கான்னு நம்ம தேடுவோம். அம்மாவோட நிலைமை எப்படி அவன் கிட்ட தெரியப்படுத்தினா மட்டும் அவன் என்ன வந்துருவா போறான்? நிச்சயமா வருவான். அவன் ஒன்னும் அவ்வளவு கல்லஞ்சக்காரன் இல்ல. ஆனா அவன் எங்க இருக்கான்? அக்கா, எனக்கு ஒண்ணு தோணுது. வடிவத்துதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் இருக்கிற இடம் நிச்சயமா வடிவத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா கண்மணி, நீ சொல்றது சரிதான். ஆமா, நீ இங்கே இரு. நான் போய் வடிவத்தை காலையாவது விழுந்து கெஞ்சி சரியா எங்க இருக்கான்னு கேட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கலாம், போயிட்டு வந்துடுறேன். சரி, கூட்டிட்டு வந்துடு. ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? இந்தங்க. இவ எதுக்கு இங்க வரா? என்னங்க? சரியா? 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 ஏய், எங்க வந்து யார தேட? சரியா நீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன விஷயம்? சரியா எங்க மாமா? அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன சொல்ற? என்ன ஆச்சு உங்க அம்மாக்கு திடீர்னு? ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. சரியான்னு புலம்பிட்டே இருக்காங்க. சரியா வந்தா நல்லா இருக்கும். பேஷண்ட் ஒத்துழைச்சாதான் ட்ரீட்மெண்ட் சரியா வரும். அதுக்கு சரியா வரணும்னு டாக்டர் சொல்றாங்க. இல்லைன்னா அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். உங்க மனசுல கோவம் இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனை அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும். அவனை அவங்க கிட்ட காட்டணும். ப்ளீஸ், வேணும்னா உங்க கால விடாலும் விடுறேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? உங்க அம்மாக்கு உடம்பு அவ்வளவு சீரியஸாவா இருக்கு? நல்லதானே இருந்தாங்க. ஐயோ, என்னதாமா நடக்குது உங்க வீட்டுல? அது வந்து ஏய், என்னடி தம்பியை காண நீங்க வந்து அழுது நாடகம் போடுறியா? எனக்கு கெட்ட பேரை கொடுக்கணும், என் நிம்மதியை கெடுக்கணும்னு இப்படி அலையறீங்களா நீங்க? ஐயோ, என்ன அது? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க ஏன் சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நான் சம்பந்தம் இல்லாத பேசுறேனா? சொல்லுவேடி, சொல்லுவேன். ஐயோ,
மாமா, எனக்கு என் அம்மா சரியாகணும். சரியா பண்ணதுல இங்க யாருக்குமே உடன்பாடு இல்ல. அவன் பண்ணது தப்புதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல அவன் இருக்கணும் இல்லையா? டாக்டர் வேற அவனை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. சரியா எங்க மாமா? ஏமா இன்னைக்கு இப்படி பேசுற? அன்னைக்கு உன் தங்கச்சியோட வந்து வடிவு கிட்ட செழியனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பேசியிருக்கிற. ஏமா இப்படி மாத்தி பேசுற? என்னது? நானா அப்படி பேசினேன்? ஆமா, அப்படிதான் வந்து பேசினாளுங்க. என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னாளுங்க. நான் தான் முழுசா நிக்கிறேனே. அத்தை, என்ன என்ன அத்தை? அடேங்க அப்பா, ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நல்லாவே நடிக்கிறேன். என்ன பார்த்து சொல்லுங்க. நானும் கண்மணியுமா உங்ககிட்ட வந்து அப்படி பேசணும்? ஏய், என்ன சத்தம் போட்டு பேசினா நான் உடனே இல்லைன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நீ மைக்க பிடிச்சு மேடை ஏறி பேசினாலும் சரி, நான் பேச்ச மாத்தி பேச மாட்டேன். நீங்க 2 பேரும் என்ன பார்த்து பேசுனது உண்மைதான். அங்க ஒரு பேச்ச பேசிட்டு இப்ப ஏன் எதற்கே இந்த மாதிரி நடிக்கிற? அடேங்க அப்பா, விட்டா 1,000 ரூபாய்க்கு ஊரையே வித்துருவ போல இருக்க. அத்தை, அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நான் உடனடியா செழியனா அவங்க கிட்ட கூட்டிட்டு போகணும். மாமா, தயவு செஞ்சு அது மட்டும் செஞ்சிருங்க மாமா. அத்தை கூட சண்டை போடவோ இல்ல என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசவோ எனக்கு இப்ப நேரம் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. செழியா இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அவங்க எங்க இருந்து கிளம்புனாங்க? அந்த இடம் எனக்கு தெரியும் மாமா, எனக்கு தெரியும். வாங்க போலாம். எனக்கும் கோவம் இருக்கு, ஆனா போராடிட்டு இருக்க உயிருக்கு முன்னால அது முக்கியம் இல்ல. நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல விசாரிச்சு செழி எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு உங்க அம்மா மேல கொண்டு போய் நிறுத்துவா. வாங்க. ஏங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மையா நம்புறீங்களா? யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்கன்னு சீக்கிரமே தெரிஞ்சிட போகுது. ஐய், நீ இங்கே இரு, வாமா. நானும் வரேங்க, இருங்க நானும் வரேன். வாங்க. இந்த வீட்டுல மாமா. சரியா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்துல விசாரி. யாரும் இல்ல. கீழ் வீட்டுல போய் விசாரிக்கலாமா? இந்த வீடும் பூட்டி இருக்கு. வெளியில யார்கிட்ட கேட்கலாமா?
யாருங்க சார் வேணும்? என் பொண்ணை தேடி வந்தம்மா. இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க. ஒல்லியா உயரமா இருப்பா. ஊதா கலர்ல ட்ரெஸ் போட்டு காலைல வந்திருந்தாங்க சார். அந்த பொண்ணு தான். ஆமாம் சார், காலையில் மோகனோட வண்டியில் வந்து இறங்குனாங்க சார். மோகன் கூட? சரி, என்னோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த மேல் வீட்டில் தான் அந்த பையன் வாடகைக்கு இருக்கிறான். அவங்க கூட தான் காலையில் பைக்கில் அந்த பொண்ணு வந்துச்சு. அவங்க கூட புதுசாக உயரமாக ஒரு பையன் இருந்தான். அவன் அம்மா கூட வந்து அவங்கிட்ட அழுது பேசிட்டு போனாங்க. நான் கூட ஏதோ குடும்ப பிரச்சனைன்னு நினச்சேன். வேற ஏதாவது பிரச்சனையா சார்? குடும்ப பிரச்சனை தாம்மா. நீங்க போங்க. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் நித்யானந்தன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு சார். நான் உங்ககிட்ட நம்பர் வாங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. விவரம் யாரோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்ட சொன்னீங்களா சார்? இதுல செழியன் நம்பர் இருக்கு. 9841186655. நான் சொல்லலீங்களே சார். என்ன சார், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார், நான் உங்களை மறுபடியும் கூப்பிடுறேனே. ஓகே சார், நாங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ன வாங்க, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? ஏன் இப்படி பண்ண? என்னங்க என்ன கேக்குறீங்க நீங்க? ஒண்ணு தெரியாத மாதிரி பாவலப்படாத. என்ன நீங்க திடீர்னு ஏன் என்கிட்ட கோவப்படுறீங்க? நானும் உங்களோட சேர்ந்து தானே தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் நடிக்காத நடிக்காத. பொம்பளைன்னு பாக்குறேன். இல்லைன்னா உன்னை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். மாமா, என்ன மாமா அது? நீ சுமாருமா. வடிவு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அன்னைக்கு நான் கல்யாண விஷயமா போன் பண்ணது கூட நீதான் கவிதா கிட்ட சொல்லியிருக்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது நீ தானே கூட இருந்த. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீ எழுந்து வெளியில போன. ஏய், என்ன கேன பையன் நினைச்சிட்டியா? நான் உன்னை பொம்பளைன்னு பாக்குறேன். இல்லடா உன்னை இங்கே போனமாக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. என்ன சந்தேகப்படுறது உங்களே நீங்க சந்தேகப்படுற மாதிரி. நான் போய் உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைப்பேன். வாய் மூடு. உன்னை கழுத்த திருவியே சாவடிச்சு நடு தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை பாவம் பார்த்து ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு என் பொண்ணையும் ஒப்படைச்சா அதுக்கு இதான் நீ பண்ற கைமாறா? அப்ப அப்படியே சொல்லு, எங்க போயிருக்காங்க அவங்க? ஐயோ கடவுளே, என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களே, எனக்கு எதுவும் தெரியாது. கொன்னுடுவேன். சொல்லு, அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சொல்லு. ஐயா ஐயா, என்னையா பிரச்சனை? என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கிறானுங்க. என் பொண்ணு காலையில வரைக்கும் இந்த வீட்டுல தான் இந்த மேல இருக்க பையனோட இருந்திருக்கிறா. நீங்க இந்த ஏரியா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. காலம்பர சிட்டி கேப்னு ஒரு டிராவல் கார் நின்னுச்சியா. இந்த வீட்டு பையன் மோகனும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த கார்ல ஏறி போனதை பார்த்தேன். என்ன கேப் சொன்னீங்க? சிட்டி கேப் 4 தெரு தாண்டி இருக்குயா. நான் அங்க போய் வச்சுக்கிறேன். மாமா, சரியா பண்ணது தப்புதான். அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாது மாமா. அவன் பண்ண தப்புக்காக எங்க குடும்பத்தை பழி வாங்கிடாதீங்க மாமா, ப்ளீஸ். இந்த தப்புல கவிதாக்கு கூட பங்கு இருக்கு. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க அம்மாவோட முகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மாமா, ப்ளீஸ். எங்க அம்மாவை விடுமா, விடு. நீ அழாத. நீங்க உங்க குடும்பத்தோடு தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒன்றும் பண்ணல. எல்லாத்தையும் அவ தான் பண்ணிருக்கிறா. பழிய உங்க குடும்பத்து மேல போட்டிருக்கா.
எனக்குமா என் பொண்ணு தான் முக்கியம். அழாத, கவலைப்படாத. சரி, பத்திரமா வீடு வந்து சேருவா. நீ போ. தேங்க்ஸ் மாமா. மணி எடு.